ஒன்னியவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான் அப்படின்றார். யாரெல்லாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்றாங்களோ, கன்ஃபஸ் பண்றாங்களோ, அக்னாலஜ் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே பிதாவுக்கு சொந்தமான பிள்ளைகள் அப்படின்றார். ஏன் பிதாவை நம்ம சொந்தமானவர் அப்படின்னு சொல்றாருன்னா, பிதாவிட்ட தான் நித்திய ஜீவன் இருக்குது, பிதாவிட்ட தான் சமாதானம் இருக்குது, பிதாட்ட தான் இம்மையில நம்ம பெருக்கத்தை அடையக்கூடிய வல்லமையெல்லாம் இருக்குது, நன்மைகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரன முழு இருதயத்தோடு கூட நீங்கள் அறிக்கை செய்தால் பிதாவுக்கு சொந்தமாகிறீங்க. நீங்க பிதாவுக்கு சொந்தமானால் பிதாவுடைய எல்லா நன்மைகளுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், சமாதானத்துக்கும், எல்லா பாதுகாப்புக்கும் நீங்க சொந்தக்காரங்களா ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்றார். இந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை இடுவதற்கு அதுக்கே ஒரு வழி இருக்கு பாருங்க. சும்மா அறிக்கை செஞ்சா நம்மளுக்கு தேவனுடைய நன்மைகள் வராது. அறிக்கை செய்யறதுலையும் அதுல ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. எப்படி அறிக்கை செஞ்சா நாம் தேவனுடைய நன்மைகளை நம்மளுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றாரு. இந்த அறிக்கைக்கு பேர் விசுவாச அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்களேன் இருக்கா? விசுவாச அறிக்கை. இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவது விசுவாச அறிக்கை. அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணால பார்த்து அறிக்கையிடுறதல்ல, சொல்றதல்ல, விசுவாசித்து அறிக்கை செய்யறது அப்படின்றது. அப்போ விசுவாச அறிக்கை உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நான் சொல்லுவேன், உங்க குடும்பம்னாலும் சரி, உங்க வாழ்க்கைனாலும் சரி, விலகினம் ஆகாது. விசுவாசத்துல அறிக்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க நல்லாயிரலாம். இயேசு தேவனுடைய குமாரனுங்கிற அறிக்கை. சரி, எப்படி அறிக்கை செய்யணும்? ரோமருக்கு திருப்போம். 2 முக்கியமான காரியத்தை சொல்றாரு. ரோமர் 10 இயேசு அறிக்கை செய்யும்போது 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நல்ல கேளுங்க. இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க. இருதயத்தில் விசுவாசிக்கும் போது என்ன உண்டாயிருது அப்படின்னா நீதி உண்டாயிருது அப்படின்றார். நீதின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால இனி துன்மார்க்கமான காரியத்திற்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்றார். எனக்கு பலகீனமான காரியத்திற்கு இடம் கொடுக்க முடியாது, அக்கிரமமான காரியத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. இப்போ என் இருதயத்தில் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசித்த பொழுது என் இருதயம் நீதி ஆயிற்று. நல்ல இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. துன்மார்க்கத்துக்கு நான் போக முடியாது. இப்போ நான் இப்படி சொல்றேன், நான் திருமணம் கட்டி வந்திருக்கிறேன், நான் ஒரு பெண்ணு. எங்க அம்மா எங்க அப்பா வேண்டாத விஷயத்தெல்லாம் என் இருதயத்துக்குள்ளாக திணிக்கிறது, உள்ள கொண்டு வருது பாருங்க. அது அப்படி இப்படின்னு கண்ட விஷயத்தெல்லாம் கொண்டு வருது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் கட்டி வந்திருக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு கட்டி வந்திருக்கும் போது எங்க மாமா பெரிய பணக்காரர், சின்ன வயசுலேருந்து பணக்காரன்னு வைங்களேன். அவர் அவங்க அப்பா அம்மா காலத்திலேயே பெரிய பணக்காரன்னு வைங்களேன். அவர் நல்லா தின்னுக்கிட்டு நல்லா இருக்கிறார். நல்லா இறைச்சியெல்லாம் பொறிச்சு தின்னுட்டு மிச்சத்தை வெளியே போட்டுறாரு. இப்போ பொண்ணு என்ன செய்யுது? நான் பொண்ணு எங்க மாமா நல்லா தின்னதை பார்த்துட்டு, இங்க கேட்கணும், நல்லா தின்னதை பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறேன். ஏமா பாத்தீங்களா, அவர் தின்னுட்டு எல்லாத்தையும் வெளியே போட்டிருக்கிறார். ஆனா நான் எங்க இருந்து வச்சுக்கிறேன், நான் பஞ்சத்துல இருந்து அடிபட்டு வந்திருக்கும் போது எனக்கு கிடைக்காததெல்லாம் அவருக்கு கிடைத்து நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது ஏன் இருதயத்துல ஒரு பலகீனமான எண்ணம் வருது பாருங்க. ஆனா உண்மையான விசுவாசி, உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு அக்கிரமும் அநியாயமும் என் மாம்ச சிந்தையும் தோன்றாமல் நீதியானவைகளை சிந்திக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் இருக்குது, அவங்க அப்படிதான் வாழ்வாங்க, அவங்களோட நிறைய காசு இருக்குது, அப்படிதான் இருப்பாங்கிற ஒரு நீதி இருதயத்துக்குள்ளாக பிறப்பிக்கப்படும். சரிதான்? உங்களுக்கு சரிதான்? அப்ப நான் சொல்றேன், இயேசுவை உங்க இருதயத்தில் நீங்க விசுவாசித்தால், தேவனுடைய குமாரன் விசுவாசித்தால், எந்த மனுஷனுடைய அக்கிரமமும் எந்த மனுஷனுடைய குற்றமும் உங்களுடைய இருதயத்துக்கு பெருசா தெரியாது, தெரியக்கூடாது. நீங்கள் இயேசுவை முழு இருதயமாய் இருதயத்துக்குள்ளாக விசுவாசிக்காதனால்தான் நம்ம ஒரு வீட்டுக்கு கட்டி போகும்போது அங்கே இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்கு வருது. உண்மையான விசுவாசிக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும்
இருதயத்துல குடையாது, ஒரு வேலை செய்யாதுன்றாரு. அப்ப நான் சொல்றேன், இயேசுவே தேவனுடைய குமாரன் நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாவற்றிலையும் நீதியை மட்டும் எடுத்துறீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயம் நீதியின் இருதயம், நல்ல இருதயம் கொடுத்திருக்கின்றாரு. நான் சொல்லுவேன், இயேசுவை விசுவாசித்து உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து விட்டால் இப்படி சொல்லுவேன், நான் எல்லா அக்கிரமத்திலும் நீங்கள் நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்வீர்கள். இயேசுவை விசுவாசிக்காத மனுஷன் நல்ல விஷயத்திலையும் தீமையை கண்டுபிடிப்பான், குற்றம் கண்டுபிடிப்பான். இயேசு அவன் இருதயத்தை மாற்றிவிட்டால் குற்றத்திலும் நன்மையை கண்டுபிடிப்பான்றார். ஆமென். அப்ப நான் சொல்றேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவன் கேரக்டர், அந்த ஹார்ட் அப்படி வேற ரூட்டுக்கு மாறிடுதுன்றாரு. ஆமென். அதனால சொல்றாரு, இருதயத்துல அவர் விசுவாசிக்கும் போது இந்த நீதியின் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க இங்கெல்லாம் இருக்கிறீங்க பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னீங்களா, இங்க வந்து இருக்கிறீங்க. நீங்க பாதி பேர் உங்க அக்கிரமம் எனக்கு தெரியும், பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேருக்கு தீர்க்கதரிசி தெரியும். நான் எப்படி உங்களோட பழகின பண்ணேன், உங்க அக்கிரமத்தை பார்த்து நான் பழகல, உங்க பொல்லாத குணத்தை பார்த்து பழகல. மாறாக உங்களுடைய பொல்லாத குணத்திலும் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் பாருங்க, அந்த நல்ல குணத்தை பிடித்து கொண்டுதான் நான் உங்களோட பழகிறேன். ஏன்னா இதுதான் இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய இருதயம்ன்றாரு. இயேசுவை விசுவாசத்தினுடைய இருதயம் எப்படிப்பட்டது, கேட்டுல நல்லது எடுக்கும்ன்றாரு. ஆமென். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல இருதயம் கிடைச்சிட்டுனா, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நல்ல இருதயம் கிடைச்சிட்டுனா, நல்லதுல கேட நினைக்காமல் கேட்டுல நல்லதை எடுத்து உங்களோட வாழ்க்கையை சமாதானத்துக்கு ஏதுவாக திருப்பிக் கொள்ள முடிகின்றார். 2 முக்கியமான விஷயத்துக்கு போவோம். 2வது விஷயம், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கையிடப்படுன்றார். ரட்சிப்புனா விடுதலை. ரட்சிப்புனா என்ன சொல்லணும்னா, எல்லா விதமான பலகீனத்திலிருந்து ஒரு மாற்றம், ஒரு நல்ல வழி நம்மளுக்கு பிறக்குது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்றோம் இல்லையா. எல்லா கஷ்டம், பிசாசா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வாயினால இயேசு தேவனுடைய குமாரன் அறிக்கை செய்தால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டுன்றார். இதை நான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரிக்கும்படியா சொல்றேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பூமியில 3 தகப்பன் இருக்கிறான். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆளுக்கு ஒரு தகப்பன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா பேரை மட்டும் இன்சல்ல போடுறோம். வேதம் சொல்லுது, வேதத்துல 3 தகப்பன் இருக்கிறான். 1 என்னை பெற்ற தகப்பன், என்னை பெற்றது எங்க அப்பா பிரகாசம். 2வது இன்னும் 2 தகப்பன் இருக்கிறான். 2வது தகப்பன் உங்கள் பிசாசாகிய, உங்கள் பிதாவாகிய பிசாசு அப்படின்றது. 3வது தகப்பன் பிதாவாகிய தேவன். இப்படி ஒரு மனுஷனுக்கு 3 தகப்பன் இருக்கிறான். முதல் தகப்பன் பெற்றவன், 2வது தகப்பன் முதல் தகப்பன் பெற்றுவிட்ட பின்னாடி நாம் பெரிய மனுஷன் ஆகும்போது நம்முடைய பாவங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து தர்றவன் 2வது தகப்பன் பிசாசு. நம்ம எல்லாரும் அக்கிரமம் செய்யறோம் பாருங்க, அதுக்கு காரணம் பெற்ற தகப்பன் அல்ல, நம் பாவத்திற்கு எல்லா தீனியும் போட்ட இன்னொரு தகப்பன் இருக்கிறான். 3வது தகப்பன் இருக்கிறாரு பிதா. இவர் எப்படிப்பட்டவர்னா, நாம் பூமியில வாழும்போது நம்மளை காப்பாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நாம் மரிக்கும் போது அந்த மரணத்துல நம்முடைய ஆத்துமாவை ஜீவனுக்கு ஏதுவா எடுத்துக்கொண்டு போறார் பாருங்க, அவர் தான் 3வது தகப்பன் அப்படின்றது. இப்ப முதல்ல சொன்ன 2 தகப்பனும் தகப்பன் நல்லன்ற பாருங்க. எப்படின்னா, தகப்பனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பைபிள் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இயேசுடைய அப்பா யாரு அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை தான் பைபிள் அதிகமா பேசுது. மாம்சத்தின்படி பெற்றது தகப்பன் அல்ல. நாம் மாம்சத்தின்படி ஒரு பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை சாகும்போது அந்த பிள்ளைய நாம் அவனுடைய மரணத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியாததினால் நாம் அந்த பிள்ளைக்கு தகப்பன் அல்லையா. காரணம், இந்த பிள்ளை சாகும்போது இந்த பிள்ளைக்கு சொந்தக்காரன் எவனோ ஒருவன், இல்லைன்னா 2 பேர், பிசாசு இல்லைன்னா தெய்வம், 2ல 1 அவனை எடுத்துக்கொண்டு போய்விடுறது. ஆகவே அதுலதான் 2ல 1 தகப்பன் இருக்கிறான். ஏன்னா செத்தவனை உயிர்ப்பிக்க முடியாத எவனும் தகப்பன் அல்ல என்று வேதம் சொல்லுது. பிசாசும் தகப்பன் அல்ல. ஏன்னா அவன் பூமியில இருக்கும்போது, மனுஷன் பூமியில் இருக்கும்போது பாவத்துக்கு கொடுத்து, பாவம் செய்ய வைத்து, மரணத்தை கொடுத்து, மரணத்துக்கு பின்னாடி நரகத்துக்கு கூட்டு போயிடுறான். அவனும் தகப்பன் அல்ல. அப்படின்ன கைவிடுகிற யாரும் தகப்பன் அல்ல அப்படின்றாரு. தகப்பன் யாரு?
மரணத்துல வந்து நம்மளை யார் கைவிடாமல் தூக்குறார்களோ அவரே தகப்பனா. நான் சொல்றேன், அதுதான் ரோமர் 10:9 சொல்லுது, இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினவரை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்வதுதான் ரட்சிப்புன்றார். நான் வாசிக்க பாருங்க, அதை போட்டிருக்க பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன்றது. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன பிரச்சனை? பெக்கிறதெல்லாம் அப்பம் கிடையாது. ஒருக்கா சொல்லுங்களேன். பெத்து போடுறதெல்லாம் அப்பம் கிடையாது. எனக்கு பாவத்தை தர்றதும் தகப்பம் கிடையாது. என்ன பெத்து போட்டதுனால எங்க அம்மா கிடையாது. எனக்கு பாவத்தை தர்றதுனால பிசாசும் தகப்பம் கிடையாது. ஏசுதான் சொல்றாரு, என்னை பெற்றதுனால மரியா எனக்கு அம்மா கிடையாது, என்னை பெற்றதுனால யோசேப்பு எனக்கு அப்பா கிடையாது, என் தாயின் தகப்பம் யாருன்றாரு. இங்க சொல்றாரு, யார் ஒருவன் நான் பிசாசினால் பிடிக்கப்பட்டு பாவத்துல நிறைஞ்சி மரணத்துல நான் நரகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து யார் என்னை தூக்கி எடுத்தாரோ அவரே தெய்வம் பிதா என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இதைத்தான் சொன்னாரு, இதைத்தான் நீங்க விசுவாசிக்கிற வேதம் சொல்லுது, இதைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். உங்களை மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவங்களை இருதயத்தில் விசுவாசிக்கின்றார். இருதயத்தில் உங்களை பெற்றவங்களை தகப்பன், மாம்சத்துக்குரிய தகப்பனா எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனா விசுவாசம் இருதயத்தில் எதை பற்றி வரணும்னா அவர் சொல்றாரு, இருதயத்தில் நீங்க விசுவாசிங்க. எதை விசுவாசிக்கணும்? இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினாரே அவர்தான் இயேசுவுக்கு தகப்பன். அப்படி போல அவரை விசுவாசிக்கும் போது என்னை மரணத்திலிருந்து எழுப்புவர் பிதாவாகிய தேவன் நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் அதை அறிக்கை செய்தால், அவர் சொல்றார், கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இம்மையில ரட்சிக்கப்படுவீங்க, நீங்கள் மறுமையில நித்திய ஜீவனுக்கு நேராக போக முடியுன்றார். இந்த ரட்சிப்பு இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அதான் சொல்லுது, என்னை நீதிமானாக்குறது. இரண்டாவது, என் வாழ்க்கையை நல்லாக்கி காட்டுது. மூணாவது, நான் மரித்த பின்னாடி என்னை பாதாளத்துக்கு விடாமல் நித்திய ஜீவனுக்கு எடுத்து விடுகிறது என்றார். நம்ம எல்லாம் பிரச்சனை இல்லையா விடுறோம் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த விவகாரத்தை பற்றி ஏன் பேசுறேன்னு, ஏகப்பட்ட பேர் போன வாரம் ஃபுல்லா விவகாரத்தை பற்றி பேசுறேன். போனை போட்டு ஏன் பேசுறேன்னு, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பெற்ற தகப்பனை தாய பிதாவாக எண்ணுகிறான். தனக்கு சுவாசம் கொடுத்தவனும் தனக்கு மாம்சம் கொடுத்தவனும் என்னை பரிசுத்தப்படுத்துறவனும் என்னை பரலோகராஜை எடுக்கிறவருமாகிய பிதாவை பிதான்னு எண்ணுகிற கிடையாது. இப்ப சொல்றாரு, இப்ப ஒரு மனுஷனுக்கு கரெக்டா சொல்ல போனா 2 பிதா இருக்கு. ஒன்னு பெத்தவர், இன்னொரு என்னை பரிசுத்தமாக்கி என்னை நித்திய ஜீவன் எடுக்க போறவர். 2 பேர் 2 துருவத்தில் இருந்துக்கிறாங்க. சொல்றாரு, நீங்கள் யாரை அதிக கனவுள்ள பிதாவாக நீங்க எண்ணணும்னு, உங்களை உருவாக்கி உங்களை நரகத்திலிருந்து எடுக்கிற பிதாவை நீங்க பிதாவாக ஏற்றுக்கொண்டால், நான் சொல்றேன், அப்புறம் உங்களுடைய இருத நீதியாகும். உங்களை பெற்ற தாயின் தகப்பனை உங்களுடைய பிதா என்று தேவனுக்கு மேலாக அதிக கரசனை கொடுக்கும் போது உங்களுடைய இருதை நீதியில வளைவது கிடையாது. உங்களுடைய இருதை நீதியில வளையணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனை தான் பிதாவா என்று சொல்ல வேண்டும். நீதியா வேலை செய்யணும். இருதயம் நல்ல இருதயம் கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல இருதயம் கிடைக்கணும்னா இயேசுவை தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று அறிக்கையிடணும்ன்றாரு. இயேசு தேவனுடைய குமாரன், தேவன் தான் இவருக்கு தகப்பன் அறிக்கையிடன்றாரு. அந்த அளவுக்கு விசுவாசத்துல அறிக்கையும் விசுவாசத்துல அன்பும் வளரும் போது இவனுக்கு தெரியுது, இப்போ மாட்டிக்க மாட்டான், இங்க மாட்டிக்க மாட்டான். நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபையில விவாகரத்து வர முடியாது. சரியான சபையில ஆவிக்குரிய சபையில விவாகரத்து வர முடியாது. ஏன்னு அங்க வந்து தன்னை பெற்ற தாயின் தகப்பனை அல்ல போதிக்கிறது, இயேசுவை பெற்ற தாயின் தகப்பனை அல்ல போதிக்கிறது, இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினாரே அவரை போதிக்கிறதுனால, அவரை பற்றியே கேட்கறதுனால மனுஷனுக்கு நீதி உண்டாகிறது. இது எப்படி உண்டாகும் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு காலத்துல அரபி தேசத்துல இருந்தேன். அங்க இருந்த போது அங்க இருந்த அரபி என் ஹார்ட்டுக்கு வந்துடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் சலாம் அலைக்கும் வந்துருச்சா இல்லையா? அதோட கூட பழகும் போது அங்க இருக்கிற மொழி வந்துருது, அங்க இருக்கிற இடத்துடைய பாதைகள் வந்துருது, அங்க தின்ற பழக்கம் எனக்கு வந்துருது. இங்க நல்ல ரைஸ் தின்னேன், அங்க போய் நிறைய குப்பு சோப்பை தின்னுட்டேன். அப்ப எதோட கூட நம்ம பழகுறோமோ அதனுடைய ஆவி, அதனுடைய கேரக்டர் எனக்கு வந்துருது. இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். நான் வாசிக்க இங்கிலீஷ் பேசிட்டேன். அப்ப எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் எதோடு கூட நீங்க ஐக்கியம் வைக்கிறீர்களோ, எதை அதிகமாக விசுவாசிக்கிறீங்களோ, எதை அதிகமாக அன்பு கூறுறீங்களோ அதனுடைய ஆற்றல் உங்களை பிடித்து விடுகிறது. நான் சொல்றேன், உங்க தாய் தகப்பனுடைய ஆற்றல் பிடிக்க கூடாது. அது கேடு உள்ளது, அது பாவத்துல நிறைஞ்சது. இயேசு பெற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்புறவரை, என்னை உங்களை மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்புறவரை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால், நான் சொல்லுவேன், உங்க ஆத்மா புண்ணிய உள்ள ஆத்மாவும் இருக்கும், பரிசுத்த ஆத்மாவும் இருக்கும், நீதியா இருக்கும். நீங்கள் அதிலேயே பாதி இந்த உலகத்துல சரியான சமாதானத்துக்குள்ள கொண்டு போயிடலாம் பாருங்க.
சரியான சமாதானம் எப்படி கிடைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை கட்டுகிற மனைவி உங்களுடைய நீதியின் கிரியையில பங்குள்ளவர்களா இருந்தால், இதை போல உலகத்துல பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, பெண்களுக்கு 18 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கூட போயிருது. 78 வயசுல செத்தான கிட்டத்தட்ட 60 வருஷம் கணவனாரோட போயிருது. இந்த கணவனாரோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எல்லாருமே ரெண்டு பக்கமும் 2 பேரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை பற்றி பேசாம, நம்மளுக்கு திருமணத்தை கட்டி வைத்த பிதாவாகிய தேவனை குறித்து பேசும்போது அந்த நீதியும் சொற்களும் நம்மளை சரியான வழியில கொண்டு சேர்க்கும். ஆமென். ரெண்டாவது, நல்லா கேட்கணும், எப்படி வேணாலும் வந்துடுறது. நான்லாம் கல்யாணம் கட்டணும் பாருங்க. கல்யாணம் கட்டும் போது எங்கெல்லாம பொண்ணு பார்க்க போயிருக்கிறேன் நான். ரோமங்கிற பொண்ணு இருக்குது, முஸ்லீம்கிட்ட பொண்ணு இருக்குது, இந்து தேசத்த பொண்ணு இருக்குது, எல்லாரும் பெண்ணுங்களை பார்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முக்கியமா சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா, பெண்களை கல்யாணம் கட்டுறதுக்கு 100 பவுன் 100 பவுன் கொடுத்து கட்டி கொடுத்துருவான். இவங்களுக்கு பொண்ணுன்னு என்னதுன்னு தெரியாது, பெண்ணுன்னு என்னன்னு தெரியாது. போய் நின்றுட்டு எப்படியாவது 100 பவுன் கிடைக்குமா, அங்க போய் பேசுற பேச்சு தெரியுமா, 100 பவுன் கிடைக்குமா, மாப்பிள்ளை கேட்பாங்க, ஒரு 150 பவுன் போட்டாருங்க. பொண்ணு வீட்டில் சொல்லுவாப்புல ஒரு 90 பவுனும் அப்படி போட்டு பின்னாடி ஒரு 20 பவுன் தரான். அதெல்லாம் கேட்காது, அதை வச்சு வாழ முடியாது. அதெல்லாம் உனக்கு கை கால் இருக்குது, நீ உழைச்சிக்குவோம், மனைவிக்கு காகையால் இருக்குது உழைச்சிக்கும், அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டான பாதையில நடக்குமா, அதுக்கு என்ன சத்தியம் இருக்குது? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை பாட விடுவாங்களாம், ஆட விடுவாங்களாம். ஏன் ஆட விடும்போது கால் கையெல்லாம் கரெக்டான லொடுக்கு இல்லாம இருக்குதான்னு பாக்குறதுக்கு. பாடும்போது ஊமை இல்லைன்னு கண்டுபிடிக்க தான் அப்படி பண்ணுவாங்களாம். இப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது, அதெல்லாம் விட்டுருங்க. ஊமையோட ஒரு வாழலாம், முடவனோட ஒரு வாழலாம். குணம் சப்பி போயிருக்குமே வாழவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? குணம் இல்லாத மனுஷனோட வாழவே ஒரு கரங்களை தட்டிக்கிடுங்களேன். நான் சொல்றது உண்மைனா உண்மையாட்டு, நான் சொல்றது உண்மைனா வாழிடணும். ஆமென். இப்ப ஒன்னு சொல்றேன் பாருங்க, இந்த விசுவாச அறிக்கை இருக்குது பாருங்க. அதனால லேடிஸ்க்கு நான் சொல்றேன், லிப்ஸ்டிக் போடுறது முக்கியம் இல்ல, உங்க காலையும் கையும் கட்டி வச்சுடுங்க. மாமனார் வீட்டுக்கு போன உடனே கட்டி வச்சுங்க. அது ஒரு மாதிரி துடிக்கதான் செய்யும். அம்மா வீட்டுக்கு போகணும் துடிக்கதான் செய்யும். அம்மா அடிக்கடி போன் பண்ணிட்டு இருப்பா. முன்னாடியே வெறும் நம்பர் போன் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. அம்மா சமைக்கும் போதே அந்த சிக்கனை காட்டிட்டே இருக்கும். பாத்தியாமா இன்னைக்கு நம்ம வீட்டு சிக்கன் குழம்பு மணக்குதா, அங்க இருக்க விட மாட்டா அம்மா. அம்மா இருக்க விட மாட்டா. அதுல கொஞ்சம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்சு வச்சுங்கன்னா செத்திங்க, உங்களை மூடிடுவாங்க, அப்படி உள்ள போட்டு மூடிடுவாங்க. பாத்தியா பாயசம் அம்மா இன்னைக்கு வச்சிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் சிக்கன் கறியோ பாயசம் வாங்கி கொடுக்க மாட்டான். கெட்டி கொடுத்த உடனே பாயசத்தை பத்தியாமா வச்சிட்டு இருக்கு, மணக்குதான், கொஞ்சம் நல்ல மிளகா தூவி மேலாக இதை போட்டு வறுத்து கடைசியில வச்சு குடிச்சா ஒண்ணு நல்லா இருக்காது, ஆனாலும் ஏமாத்துவாங்க. ஆமென். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியணும்ன்றேன் நானு. புரியணும். அம்மா மார்க்க தங்களுடைய சத்தியத்தை மறந்து, நீதியை மறந்து, சத்தியம் தெரியாததுனால இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்க. அதை நம்ப கூடாது. ரெண்டாவது, விசுவாச வாழ்க்கை, விசுவாச அறிக்கை இல்லையா? இந்த விசுவாச அறிக்கை என்ன செய்யணும், எப்படி பண்ணணுன்ற சொல்றேன். சில பேரு அறிக்கை செய்வாங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறிக்கை செய்வீங்க, செய்ய சொன்னா செய்வீங்க. இதுல ஒரு வகையாரு இருதயத்துல விசுவாசிப்பீங்க. ஆனா அப்படி செஞ்சா கூட அது சாத்தியம் இல்லையா? ரெண்டையும் சேர்த்தே பண்ணணும். யார் ஒரு மனுஷன் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு இருதயத்துல விசுவாசிக்கிறானோ, அவன் வாயிலையும் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும்ன்றார். விசுவாசிக்கிறவன் அறிக்கை செய்யணும். இந்த ரெண்டையும் செய்யும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும். இதை ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. ரெண்டையும் செய்யணும். ஏன் ரெண்டையும் செய்யணும்னா, சில பேர் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுவான், ஆனா இருதயத்துல உண்மையாகவே அவங்களுக்கு வேறு ஒரு தெய்வம் உள்ள இருக்கும். இந்த இயேசு தேவனுடைய குமாரன் சொல்வது என்னன்னா, தெய்வம், கர்த்தர் தெய்வம், அப்புறமா இயேசு தெய்வம் என்கிற இருவரும் ஒன்றா இருக்கிறார் என்ற அடிப்படையை குறிக்குது. வாயினால் அறிக்கை செய்யறது ஒண்ணு, இருதயத்துக்குள்ளாக இருக்கிறதை உண்மையாக ஏற்றுக்கொள்றது இன்னொன்று இருக்குது. உண்மையாகவே இயேசு தேவனுடைய குமாரன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்றோமே அந்த மனுஷன் சில பேர் அறிக்கை செய்யாமல் போயிடுறான் பாருங்க. அவன் அறிக்கை செய்யும் துணிகரமாய் நான் சொல்லுவேன், வீடு கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். 100 மடங்கு சொல்றேன், கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். காமிச்சு தரேன் பாருங்க. எல்லாரும் திருப்பி விடுங்க. முக்கியமான இடத்துக்கு போயிடும். மார்க் 9:14 வசனத்துல இருந்து வீட்டுல எல்லாம் படிங்க. அற்புதத்துல தான் இருக்குது. படிச்சிருப்பீங்க, திருப்பி திருப்பி வாசிச்சிருப்பீங்க. ஆனா நம்மளுக்கு அது புரியாது. நம்ம சபை விசுவாசம் கரெக்டா இருக்கணும் இல்லையா? அதனால இங்க கொஞ்சம் ஃப்ரீ எல்லாம் விட்டுருக்கேன் நான். நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கலாம், ஜீன்ஸ் போட்டுக்கலாம், எல்லாமே கரெக்டா போட்டுக்கலாம், சாரி கட்டிக்கலாம். முக்கியமா நம்ம சபைக்கு வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு யாரும் வரக்கூடாது.
ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்க வெள்ளையெல்லாம் பரிசுத்தம் சொல்லுவான், வாழ்க்கையில எந்த பரிசுத்தமும் இருக்காது. பார்த்துருக்கீங்களா அப்படி ஆட்களை எல்லாம்? ஒரு பரிசுத்தமும் இருக்காது. நல்லா சாடி பேசுவாப்புல, மனைவியை பற்றி கரிசனை இருக்காது, புருஷனை பற்றி கரிசனை இருக்காது, சத்தியத்தை ஒன்று கேட்பாங்க இன்னொன்று வாழ்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா செழிப்பா அழகா வரலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்றதுல நீங்க நடக்கணும். நீங்க வெள்ளை உடுத்தாண்டாம், கலர்ல வரலாம், ஆனா இந்த உபதேசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யணும். ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுற உபதேசம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா நல்லா அறிவீங்க நீங்க. சரி, எப்படி அறிக்கை செய்ய சொல்றேன். இயேசு மற்ற சீசர்ல இருக்க இடத்துக்கு வர்றாரு. அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. கூடி இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக நியாயப்பிரமாண போதகர்களும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளாக இயேசுடைய சீசர்களுக்கும் நியாயப்பிரமாண போதகருக்கும் மாற மாற கொஞ்சம் வாக்குவாதம், சண்டையெல்லாம் வருது. வரும்போது இயேசு கேட்கிறாரு, என்ன உங்களுக்குள்ள வாக்குவாதமா சண்டை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு மனுஷன் டக்குன்னு இருந்துச்சு, இப்படி என்னோட பையனை பிசாசு பிடிச்சிருக்குது, அவனை உங்களுடைய சீசட்டை உம்மிடத்துல கொண்டு வந்தேன், நீர் இல்லை, உங்களுடைய சீசட்டை சொன்னேன் இந்த பேயை துரத்தி விட்டுரும், அவனுக்கு கொண்டவாயி, காக்கா வலிப்பு, மெண்டல், அடிக்கடி தீயில குதிப்பான், அடிக்கடி தண்ணியில குதிப்பான், அடிக்கடி வாயில முறத்தள்ளும், இப்படி எல்லாம் இருப்பான். உங்களோட சீசட்டை கொண்டு வந்து முடியல ஆண்டவரே அப்படின்றான். அப்ப ஆண்டவர் கோபப்பட்டு, என்ன இது உன்னால முடியாம போச்சு, ஏன் உன்னால முடியாம போச்சு அப்படின்னு கோபப்படுவார். எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன், எத்தனை வருஷத்துக்கு உங்களோட இருப்பேன், அவிசுவாசிகளா அப்படின்னு திட்டுறாரு. திட்டிட்டு போனோன்னு சொல்றாரு, அந்த பிசாசு பிடிச்சிருக்க மனுஷனுக்கு கொண்டு வாங்கன்னாங்க, கொண்டு வந்தாங்க, அவன் கீழே விழுந்து அப்படி உருண்டு கீழே படுத்து கிடக்கான், அகால மரணம் மாதிரி செத்து கிடக்கான், நாற்று எடுத்து கிடக்கிறான், தூக்க ஆள் இல்லை. நல்ல கேளுங்க, தகப்பையும் கூட்டு வந்துட்டாரு, பையன் படுத்து கிடக்கிறான், பையன் பக்கத்துல ஏசு நிக்கிறாரு, தகப்பன் நிக்கிறாரு, பையன் அங்க காக்கா ஒலிப்புல துடிச்சு கிடக்கான், கடன் கடத்து இருக்கிறான். அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? டு யூ பிலீவ்? என்ன விசுவாசம்னா அவரால் அற்புதம் செய்ய முடியுங்கிறத கேட்கல, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவருக்கு என்ன ஆயிட்டுன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், ஐ டு பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, விசுவாசிக்கிறேன் சொன்ன உடனே அறிக்கை செஞ்ச, விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அறிக்கை செஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவான். ஏன்னா விசுவாசிக்கிறேன்னு சொன்னானே, அறிக்கைட்டானே, அது அறிக்கை உண்மைதான், விசுவாசம் பொய். ஏன்னா விசுவாசம் பொய்ன்னு எப்படி தெரியும்? அவன் சொல்லுவான், ஆண்டவரே ஹெல்ப் மீ ஓவர் கம் மை அன்பிலீவிங் அப்படின்னு. அதாவது ஏன் அவிசுவாசத்தை மாற்றி பொடிவீரான்னு கேட்கிறான். அப்போ அறிக்கை செய்யறான், அதே மாதிரி அவிசுவாசமும் இருக்குதுன்றான். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னான், ஆனா உண்மையாட்டு அந்த மனுஷன் இருதயத்துக்குள்ளாக விசுவாசிக்கல அப்படின்றார். அதான் அவர் சொன்னாரு, என் அவிசுவாசத்தை மாற்றி போடும் அப்படின்றார். ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, ஆனா தெய்வம் என்று யாருக்கும் தெரியாது. தெரியாம இருக்கும்போது இவர் அற்புதத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு சொல்றாரு, நான் தான் தெய்வம், நான் தான் தேவனுடைய குமாரன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த மனுஷன் எப்படி விசுவாசிக்க முடியும்? இப்ப நான் இருக்கிறேன், நிறைய அற்புதங்களை செய்யறேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன் இல்லையா, சொல்றேன், அதுக்கு வேண்டி என்னைய நான் போய் கேட்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னா எப்படி விசுவாசிக்க முடியும்? என்ன அடையாளம் இருக்குது? எதை வச்சு நம்புறது? நம்பவே முடியாது. அப்ப அவன் சொல்றான் விசுவாசிக்கணும்ன்றான். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் அவிசுவாசமா கத்திருக்கிறோம், நம்மளுக்கு யார் தேவன்னு தெரியாது. இந்த காலகட்டத்தில் தேவன் யாரும் தெரியாது. ஆவிக்குரிய ஜனங்களை தவிர இந்த உலகத்துல நிறைய பேருக்கு தேவன் யாருன்னு தெரியாது. இந்த காலத்துல கடைசி உலகத்தின் முடிவுல கல்ல கடவுள்ன்றான், மண்ணை கடவுள்ன்றான், அந்நிய நாமங்களை கடவுள்ன்றான், ஸ்திரீகளை கடவுள் சொல்றான், புருஷர்களை கடவுள் சொல்றான். கடவுள்னா இப்பவும் யாரும் தெரியாது நம்மளுக்கு. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து போய் நான் தான் தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்பது உலகத்துக்கு காமிச்ச பின்னாடி கூட கடவுள் யாரும் தெரியாது. அப்ப அந்த காலகட்டத்தில் போய் இயேசு மரித்து அடக்கம் பண்ணி உயிரோடு எழும்பாமல் எந்த சாட்சியம் கொடுக்காமல் இருக்கும் போது என்ன தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறியா, தேவன் விசுவாசிக்க கேட்ட பின்னாடி நான் விசுவாசத்தை அவன் மறுதளிச்சான், எனக்கு உதவி செய்யன்னு சொன்னான். அப்படி உதவி செய்ய அவன் கேட்ட பொழுது விசுவாசமும் அவனுக்கு வருது,
இயேசுவோட அவிசுவாசத்தை எடுத்து போடுறாரு. அவன் விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த பின்னாடி அவன் அறிக்கையும், நீ தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று அறிக்கையும் செய்யறான். எப்ப செய்தான் அப்படின்ற சொல்றான் பாருங்க. அந்த பிரசங்கத்துல இந்த அற்புதத்தெல்லாம் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கடைசியில் இருக்கும். இயேசு சீக்கிரமா சொன்னாரு, யூ இம்பியூர் ஸ்பிரிட் கம் அவுட் ஆஃப் த மேன் அப்படின்னாரு. பொல்லாதாவே அவனை விட்டு வான்னு சொன்னார் பாருங்க. எப்ப தெரியுமா? அப்படி சொல்லும் போது அவனை சுற்றி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறான். எத்தனை கூட்டம் பாருங்க, பல கூட்டத்தில் இருக்குது. இன்னும் அநேக கூட்டம் வந்துட்டு இருக்குது. வந்துட்டு இருக்கும் போது இருதயத்துல இயேசு தேவனுடைய குமாரனையே கிறிஸ்துன்னு நம்புறான். இது மரியாதை குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன், யோசேப்புடைய குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன் நம்புறான். நம்புனவே அந்த கூட்டத்தார் எல்லாரும் மத்தியிலும் அறிக்கை செய்தான். இதை செய்ய முடியாது. இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு நம்மகிட்ட அறிக்கை செய்யலாம். நீ இருதயத்துக்குள்ள விசுவாசிக்கலாம். உங்களை ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில போய் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையா நீங்க சொல்ல முடியாது. அவன் சொன்னான், அதனால்தான் அவன் ரட்சிப்படைந்தான் இருக்குது. அவன் விசுவாசத்தை எப்படி சொல்லணும்? இயேசு தேவனுடைய குமாரனா விசுவாசிச்சுட்டேன். ஆனா இயேசுவை தேவனுடைய குமாரன் இல்லை என்று மறுதலிக்கிற கூட்டத்தார் மத்தியில போய் இயேசு மையாகவே தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று பலமாய் அறிக்கை செய்தால், விசுவாசித்து அறிக்கை செய்தால் அந்த அறிக்கையை அவனை மாற்றுன்றாரு. ஒரு கரங்களை தட்டிடுங்க. எத்தனை பேருக்கு அந்த பலம் இருக்குது? நம்மளுக்கு பண்ண முடியாது பாருங்க. நம்மள கூப்பிடுவாங்க, நீ ஆவிக்குரிய சபைக்கு போறியாமே, வா உன்னை அங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது நீ தைரியமா போய் நீ விசுவாசித்தவர் இன்னார் என்று அங்க தைரியம் நீ அறிக்கை செய்யும் போது அன்னைக்கே தேவனுடைய பார்வை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பொருளாதாரம் எல்லாம் பிதாவிடத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க போராட்டத்துல ஜெபத்துல தேடக்கூடாது. ஜெபத்துல தேடக்கூடாது. உங்க வாழ்க்கையுடைய விசுவாசத்தை அறிக்கை உங்களுடைய பலத்துல தேடணும். உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்துல இருக்குது. எங்க காட்டணும்? திரளான கூட்டத்தின் மத்தியில, இயேசுவை வெறுக்கிறவர் மத்தியில இயேசுதான் தேவன்ங்கிற உரத்த சத்தம் எப்ப இடுறியோ அப்பவே தேவனுடைய பார்வைகள் உங்க மேல வந்து விழும். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்படிதான் போடும். ஆமென். சும்மா ஒரு ஜெபத்தை கொண்டு போய் நான் ஜெபம் பண்ணா நல்லா வந்துருவேன் அப்படி ஒண்ணு கூட இங்கெல்லாம் யாரும் ஜெபம் பண்ணி நல்லா ஆகல. சும்மா சொல்றாங்க, எந்த குடிகாரர்கிட்ட பார்த்தாலும் எந்த சபைக்கு போறேன்னு பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க கிடைக்கி. நான் கேட்பேன், நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சா? நீங்க சாபத்தை தானே சொல்றீங்க. எனக்கு வழி பிறக்கல, எனக்கு பிரச்சனை, எனக்கு பாடு. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடையும் பிரச்சனையை வச்சு பிடிச்சிட்டு போறீங்க? நான் சொல்றேன், பாவம் உங்களை விட்டு நீங்கிற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய கரத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவம் உங்க இருதயத்தை விட்டு போற வரைக்கும் நீங்க தேவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை தவிர பூமியில இருக்கிறது எல்லாமே பாவம். எந்த பாவத்தை உங்க தேவன் ஆக்கினாலும், நீங்கள் இருதயத்துல பாவம் செய்தாலும் சரீரத்துல பாவம் செய்தாலும், பாவத்தை விடுகிற நாள் வரைக்கும், இயேசுவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ற நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் நன்மை அடைவது கூடாத ஒரு காரியம். எல்லாம் சொல்லுவான், எல்லா மதத்திலும் ஜெபம் இருக்குங்க. பரிசுத்தம், பாவத்தை விடுவது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மட்டும்தான் இருக்கு. இதை பிடிச்சுக்குங்க. உங்களை ஜெயிக்க போறதும் ஆளாக்க போறதும் பாவத்தை விடுவதும் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்வதும். நீங்கள் வேறொரு மனுஷனா மாறிவிடுவீர்கள். இங்க வேற மனுஷனா மாறிடுவீங்க. நம்மளுக்கு இந்த 2 அதிகாரம் இல்லை. பாவத்தை விடுவதற்கு நம்மளுக்கு பலம் இல்லை, பரிசுத்தமா வாழ்வதற்கு ஆசை இல்லை. ஆனா நம்ம எதையோ தேடுறோம். இருட்டுல போய் எதையோ தேடின மாதிரி வெறும் ஜெபத்தை வச்சுட்டு ஓடி போய் தேடுறீங்க. நான் ஜெபத்தினால எதையும் சுதந்திரிக்க ஆசைப்படல, நல்ல வாழ்க்கையினால சுதந்திரிக்க ஆசைப்படுறேன். என் கேரக்டர் நல்லா ஆயிட்டுன்னா நான் எதை வேணா சாதிக்க முடியும், நான் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யறவங்களுக்கு ஒரு 4 ஆதாரம் இந்த வாரம் தரேன். நான் நல்லா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் வர்றாரு. இவர் யாருன்னா ரோமன் கத்தோலிக்காரரு, ரோமர், அதாவது இத்தாலி தேசத்துக்காரர், 100க்கு அதிபதி. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எருசலேம்ல இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டுட்டு இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரேல்ல ராஜா கிடையாது, ரோமர்கள் தான் ராஜாவா இருந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தேசத்தை 4ஆ பிரிச்சு ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல 2 சுபாவம் இருந்துச்சு. ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் யார் கஷ்டப்பட்டாலும் இருக்கிறத கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஒரிஜினல் ஆவிக்குரிய மனுஷன் கேரக்டர் தான். வெள்ள போடுறது இல்ல, நகை காட்டுறது இல்ல. ஒரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு. நான் உண்மையில சொல்றேன், வெள்ளனை இதான் வெள்ளை, இதை போடுங்க இருதயத்துல அணிங்க. இதான் ஹாட், இதான் வெள்ளை, இதான் வெள்ளை. எவன் சொல்ல நம்பாத, இதான் வெள்ளை. நான் சொல்றேன், நீ வெள்ளை போட்டு உன்னைய கொண்டு உள்ள ஜீவன் இல்ல,
உன்னை வெள்ளை போட்டு தெருவில் வச்சா நாட்டு அடிப்ப, கல்லறையில் வச்சா நாட்டு அடிப்ப. உனக்கு மேல போடுற வெள்ளை உள்ள ஆவியில காப்பாத்தாது. நான் சொல்றேன், உள்ள ஆவிதான் நன்மை. இது உனக்குள்ள நீ வெள்ளை போட்டாலும் வெள்ளை போடாம இருந்தாலும் உன்னை காப்பாற்று. ஒரு ரோமன், ஒரு இத்தாலி தேசத்துக்காரன், கடவுள் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் இஸ்ரேலுக்கு வந்த பின்னாடி கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். பிதா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிச்ச நாள் முதல் கொண்டு அவனும் அவனுடைய வீட்டாரும் தேவனுக்கு பயந்தவனும் பக்தி உள்ளவனும் நன்மை செய்யறதுல தேறினவனா இருந்தான். யாரும் பார்த்து சும்மா போக மாட்டான், இருதத்தை அடைக்க மாட்டான். இருந்தா கொடுப்பான், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியும். இருந்தா கொடுப்பான். திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். எப்பவும் ஜெபம் பண்ணுவான், திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்றான். 9 மணி வேளையில வானத்துல தூதன் பொத்துன்னு வந்து இறங்கிட்டான். பழிச்சு நடிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டா அப்பதான் சொல்றாரு, நீ நல்லா ஜெபிக்கிற, நன்மை செய்யற, ஆனா உன்ட ஒரு குறை உண்டு. உனக்கு என்ன குறைவென்று எப்பா பட்டத்தில் இருக்கிற பேதுரு என்கிற அந்த சீசன் உனக்கு சொல்லுவான். அவனை கூப்பிடுன்றாரு. போய் கூப்பிட்டான். வந்துட்டாங்க. வந்த பின்னாடி 4 சம்பவத்தை அவனுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஏன்னா அந்த மனுஷன் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாள் வரைக்கும் கொர்நேலியு இயேசுவை தேவன் ஏற்றுக்கொள்ளல. அவர் பிதாவாகிய தேவனா தேவன் ஏற்றுக்கொள்றாரு. அப்படி ஏற்றுக்கொண்டா மனுஷன் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. ஆனா நல்ல மனுஷனா இருக்கான், நன்மை செய்யறான். அதனாலதான் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாரு. நன்மை செய்யறவனுக்கு எப்பவுமே நன்மை நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுடுங்க. உங்க வாழ்க்கையோட அதிகப்படியான வெற்றி, அதிகப்படியான ஆற்றல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நன்மை செய்கிறது அல்லாமல் வேற எதுலையுமே கிடையாது. பொய் சொல்ல மிச்சம் எல்லாம் போய் நகை கலட்டி வெள்ள போட சுத்த போய், அது சத்தியமே கிடையாது. இந்த ஒண்ணுக்கு மட்டும் தான் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அவன் நன்மை இருந்துச்சு. அந்த நன்மை செஞ்ச மனுஷன் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இயேசு தேவனுடைய குமார் என்று உறுதி அவன் நம்பும்படிக்காக அவனுக்கு 4 திருஷ்டாங்களை கொடுக்கிறார். 1 பேதுரு அங்க வந்து போதிக்கிறாரு. தேவன் பட்சபாதம் இல்லாத தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பற்றி பேசுறாரு. அங்க இயேசு பற்றி பேச, இயேசு யோர்தான்ல யோவானால் ஞானஸ்தானம் பெற்ற உங்களுக்கு தெரியுமா சொல்றாரு, பெற்றார் சொல்லிட்டு சொன்னாரு. அவர் இயேசு யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிற ஒரு சத்தம் உண்டாச்சு. அங்க ஒரு சாட்சி சொல்லிச்சான், இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி யோசேப்புடைய குமாரன் அல்ல, இது மரியாடைய குமாரன் அல்ல, ஏன் குமாரன் ஐயா அப்படின்னு வானத்திலிருந்து சத்தம் உண்டாச்சு அப்படின்னாரு இல்லையா. அந்த சத்தம் வந்த பின்னாடி அதை அங்கீகரிக்கும்படிக்காய் வானத்திலிருந்து ஒரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இறங்கினார் இருக்குது. அப்ப சொல்றாரு, வானத்திலிருந்து ஒரு தூதன் உனக்கு வந்தார் பாரு, அந்த தூதன் வர்றதுனால உனக்கு ரட்சிப்பு இல்லை. பிதாவாகிய தேவனை நீ ஆராதிக்கிறதுனால உனக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனா உன் ரட்சிப்பு மாம்சத்தில் பிறந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நீ ஏற்றுக்கொள்றதுனாலதான் ஒரு ரட்சிப்பு இருக்கின்றாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது. அப்ப நான் வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நீ வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஆனா பூமியில நடந்த காரியத்துல தான் உனக்கு விசுவாசம் இருக்குது. இயேசு பூமியில பிறந்து இருக்கிறார், இயேசு வானத்துல இருந்தார் பாருங்க, அதை பத்தி நமக்கு பிரயோஜனம் இல்ல. இயேசு பூமியில பிறந்த போது பிறப்பிக்கப்பட்டவர்கள் தாய் தகப்பனா இல்ல, அவரை பிறப்பிக்க செய்தார வானத்துல தேவன், அவர் தாய் தகப்பனா, இதுல தான் ரட்சிப்பு இருக்குது. மத்த எல்லாத்துல பரிசுத்தம் இருக்குது. ரட்சிப்பு இது, பரிசுத்தம் வேற, ரட்சிப்பு வேற. ரட்சிப்புனா என்னது? இயேசு தேவனுடைய குமாரன் சொல்வது ரட்சிப்பு. பரிசுத்தம் என்பது வேற, ரட்சிப்பு இது. இந்த ரட்சிப்பு எங்க உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இதுலதான் கிடைக்குது. நீ பரிசுத்தவனா இருக்கலாம், ரட்சிப்பு இல்லாம போக முடியாது. ரட்சிப்பு இல்லாம யாரும் போக முடியாது. 10 கற்பனை தெளிவா யாரும் நடத்தி போக முடியாது. நல்ல பரிசுத்தவனா இருக்கலாம், எதுலயே உள்ள கோட்டை விடுவான். ஆனா இயேசு இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ரட்சிப்பு வேணும். இவர் தான் ரட்சிப்புன்னு சொன்னா அப்பதான் அவனுக்கு புரியுது. அப்படியான்னு ஆம். அப்புறமா சொல்றாரு, அது மட்டும் இல்ல, அந்த ஆவியார் அவருக்குள்ள வந்த பின்னாடி அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். பரிசுத்த வாழ்க்கை பற்றி பேசுறாரு. என்ன பரிசுத்த வாழ்க்கை? அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். பாத்தியான்னு கேட்டாரு. யார் அப்படி இருந்திருக்கிறாங்களா? இயேசுவ மாம்சத்தினுடைய பெற்ற தாயின் தகப்பனு எங்கேயாவது ஒரு அற்புதம் செஞ்சதை பார்த்திருக்கிறீங்களா? யாருக்காவது நன்மை செஞ்சதை நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. யோசேப்பு எங்கேயாவது ஒரு அற்புதம் செஞ்சதை நான் பைபிள்ல பார்த்ததில்லை. யோசேப்பு எங்கேயாவது ஒரு நன்மை செஞ்சதை நான் பார்த்ததில்லை. மரியா ஒரு அற்புதம் செஞ்சதை பார்த்ததில்லை. ஒரு நன்மை செஞ்சதை நான் பார்த்ததில்லை. பைபிள்ல 400 ட்ரிப் இந்த பைபிள் படிச்சுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்ததில்லை. அவர் சொல்றார், இவர் தேவனுடைய குமாரனா இருந்ததுனால அவருக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, பரிசுத்தாவியை கொடுத்தேன். அந்த பரிசுத்தாவினாலே அவர் அதிக நன்மைகளும் அதிக பிசாசையும் துரத்தினார். 2வது அடையாளத்தை சொல்றாரு. 3வது அடையாளத்தை சொல்றாரு, இவரே மாம்சமா இருக்கிறவனுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதியா இருக்கிறார். இவர் தான் நியாயம் தீர்ப்பார். இவர் தான் உன்னை நித்திஜீவன் கொண்டு போவார். உன் பாவத்துக்கு இரக்கம் இவர் தான் செய்ய முடியும். உன்னை கிருபை இவர் தான் தர முடியும். உன் இருதயத்தை நல்ல மாதிரி மாற்ற இவரால் தான் முடியும்.
இவரனே ஏற்றுக்கொள்ளாம விட்டுட்டே அப்படின்ற கர்த்தரை இவரனே ஏற்றுக்கொள்ளுப்பா. யாரெல்லாமே ஏற்றுக்கொள்ற இவரை ஏற்றுக்கொள். ஹலோ, இவரை ஏற்றுக்கொள்றாரு. அப்போதான் புத்தி தெளியுது. நான் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் பண்ண போற கிடையாது. நல்லா ஜெபம் பண்றான். சொல்றாரு, நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, நரகத்துக்கு போயிடுவேன், நன்மை கிடையாது, போயிடுவ நீ. அப்புறமா சொல்றாரு, இவர் மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற பரிசுத்தர். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொல்லிக்கிட்டு ஒரு அடையாளத்தை பெற்றாங்க. இயேசு தேவனுடைய குமாரன் சொல்வதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? ஒண்ணு, இயேசு தேவனுடைய குமாரன் முழுமையாய் விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளாக தங்கும். ஆமென். அவன் ரெண்டு காரியம் செய்வான், கீழே இருக்குது. ஒண்ணு, எப்பொழுதும் தேவனை புகழுவான், எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுவான்றார். வேதம் சொல்லுது, அந்நிய பாஷை எப்பொழுதும் நாடுங்கள், எப்பொழுதும் துதியை நாடுங்கள். நான் சொல்லுவேன், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா, நீங்க இயேசுவை ஆராதிக்கிறவங்களா, இயேசுவை உண்மையாட்டே விசுவாசிக்கிறீங்களா, உங்களுக்குள்ள ரெண்டு காரியம் எப்போ வேலை செய்யும். ஒன்னு, நீங்க எப்பொழுதும் தேவனை துதிப்பீர்கள். இன்னொன்னு, நீங்கள் எப்பொழுதும் தேவனிடத்துல அந்நிய பாஷை பேசி உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு ஏறெடுத்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்க உண்மையான விசுவாசி என்றால் அந்த ஆற்றல் ஆவியானால் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்கள் மாயமான பண்றவர் என்றால் உங்களால தேவனை புகழ முடியாது, உங்களால் அந்நிய பாஷை பேச முடியாது. இதைத்தான் நீங்க சொல்லுது. அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு அடையாளம், பரிசுத்த ஆவி வருவது நீங்கள் தேவனுடைய என்பதற்கு அடையாளம். ஆமென். நான் சொல்றேன், இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னு ஈஸியா கவர் பண்ணிடலாம். என் மாமி என் கூட தான் பைக்கில் வருவா. ஏன் சொல்லுங்க? அவங்களுடைய ஆஸ்மாவனை பார்க்கற அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்படிலாம் வரும் பாருங்க, நம்ம மனைவி மகளுக்கு நோய் வந்தா கழுத சாக மாட்டாளா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். முதல்ல வராது, ஒரு 10 வருஷம் கழிஞ்ச பின்னாடி எப்ப பாரு நோயை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு குற்றம் வரும் நம்மளுக்கு. எப்ப பாரு நோய்ங்க, எங்க நோய்ங்க சாக வேண்டியதானே சனி அப்படின்னு ஃபீல் வரும். ஆவியானவர் இருந்தா என்ன தெரியுமா பேசுவான்? நோய் தான் வரதான் செய்யும், கடவுள் இருக்கிறாரு, பார்த்துக்கலாம். ஒரு மருமக ஒரு மாமியார் வீட்டுக்கு போனா, நான் அதான் முதல்ல சொன்னேன், உன்னிடத்துல ஆவியானவர் இருந்தா நீ புகழுகிறவளா இருப்பாய், துதிக்கிறவளா இருப்பாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியான ஏன்ற வந்தா எனக்கு பிரச்சனை இந்த பூமியில இருக்கு, பல இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது, ஆனா என் கேரக்டர் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே புகழ்றதா இருக்கும். எனக்கு நெருக்கங்கள் வர்ற நேரத்தெல்லாம் கர்த்தர் நான் தூக்கியாம போற கிடையாது. எனக்கு நெருக்கங்கள் வர்ற நேரம்லாம் கர்த்தர் நான் அந்நிய பாஷை பேசாம போற கிடையாது. என் நெருக்கத்திலும் என் நிந்தைகளும் பூமி வாழ்க்கையில இங்க அவமானமும் கேடும் நிந்தையும் பொல்லாப்பு நிறைந்த வாழ்க்கை தான். அந்த பொல்லாப்பு நிறைந்த வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் எனக்குள்ளா இருந்தால் எப்பொழுதும் என் நெருக்கத்திலும் என் பிரச்சனையிலும் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருப்பேன். நான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று துதிச்சு கொண்டிருப்பேன். பிரச்சனையே பார்க்காதுன்ற நான் ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்துட்டால், இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி ஆவியானவர் பெற்று விட்டால், அவன் தேவனை புகழ்றது போல மனுஷனை புகழ்வான். அப்படிதான் புகழ்ந்துட்டு இருப்பான். மாமன் சரியில்லை, மாமி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்பா சரியில்லை, மச்சனை சரியில்லை, யாரு சரி? இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு தட்டை பார்த்தா நாளைக்கு தப்பி போய் கிடக்கு, அதுவே சரி கிடையாது. இங்க எதுவுமே சரி கிடையாது பாருங்க, இங்க ஒண்ணுமே சரி கிடையாது. எங்க அப்பாவும் சரி கிடையாது, எங்க அம்மாவும் சரி கிடையாது. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சரி, ஏன் சொல்லட்டா? ஏன்னா உங்க அப்பா அம்மா நீங்க பாவம் செஞ்ச போது, நீங்க பாவம் செய்றீர்கள் தெரிஞ்ச பின்னாடி ஏற்றுக்கொண்டார்கள். மாமி நீங்க பாவம் செய்யும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டா, இதான் பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். மாமிக்கும் அம்மாளுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். இதுதான் கூட விடுறது. எங்க அம்மா நான் அப்படி தெரியுமா, எங்க அண்ணா உங்க அம்மா அம்மா தெரியும். நீ 16 வயசுலயே லவ் பண்ணிட்டு, 18 வயசுல லவ் பண்ணிட்டு, 19 வயசுல லவ் பண்ணிட்டு, 20 வயசுல லவ் பண்ணிட்டு, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி லவ் பண்ண பின்னாடி அண்ணே மாமா மைனி அப்பா பெத்த புலன்னு விடுவா. மாமி என்ன சொல்லுவா? விட மாட்டா. ஏன்னா என் மகனை கட்டிட்டு வந்திருக்கிற, நீ கட்டுப்பாடு இருக்கணும். ஏமேன். அந்த கட்டுப்பாடு எங்க கிடைக்குது? இந்த தேவ சமூகத்துல பரிசுத்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடு கிடைச்சிருது, நீதியின் வாழ்க்கை கிடைச்சிருது, உங்களுக்கு துன்பத்திலும் புகழக்கூடிய இருதயம் கிடைச்சிருது, நல்லா ஆயிடுறீங்க. ஆமென் சொல்லுங்களா. நான் நல்ல மோட்டிவேஷன்ல தான் இருக்கிறேன், கர்த்தர் நல்லா தந்திருக்கிறார் எனக்கு. இங்க இருந்து யாரும் டைவர்ஸ்ங்கிற வார்த்தை வரவே கூடாது. ஆமென். வேற சபகாரி அவ பண்ணிட்டு போட்டு, இங்க இருந்து யாரும் டைவர்ஸ்னு வரக்கூடாது. அவ்வளவு சத்தியம் பேசுறோம். அடி போட்டுடுங்க, பிரச்சனை இல்லை. மாற மூக்குல குத்திக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா டைவர்ஸ் வரவே கூடாது. எப்படி பேசிக்கிடுங்க, மூக்க பாரு, மொழிய பாரு, தெரியாம கெட்டிருக்கிறேன், தெரிஞ்சுதான் கெட்டினாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியல, சத்தியம் தெரியல.
அவர் சொன்னது உண்மை. தெரியாம கெட்டின சொன்னாரு, அவருக்கு உண்மைதான் சொன்னார். சத்தியம் தெரியாம கெட்டினார். அவர் மனைவினால என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியல. பேய் எங்க பார்க்க முடியும் தெரியுமா? கெட்டின புருஷன்டையும் கெட்டின மனைவிட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வேற எல்லாருமே லேசா ஒரு பிரச்சனை பண்ணா நம்ம சத்தம் போடும் ஓடிடுவா. இந்த ரெண்டு பிரச்சனை, ரெண்டு பிசாசு மாற மாற நாள்தோறும் மோதிக்கொண்டே இருக்கும். பிரிஞ்சும் போக முடியாது, இருந்தும் போக முடியாது. பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் சொல்றேன், அது வெறும் டேஸ்டான வார்த்தை. நான் கெட்டின மனைவிய, நான் கெட்டின புருஷனை, 1000 தான் பிரச்சனை வந்தாலும், 1000 சண்டை வந்தாலும், பானை சட்டி உடஞ்சி போனாலும், அந்த ரூட்டுக்கு என் இருதே வராதபடிக்கு சத்தியத்துல பழகிருங்க. நான் சொல்லுவேன், உங்களை என்னைக்கு ஒரு நாள் தேவன் தட்டி எழுப்புவார். ஆமென். நான் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். என்னை பெற்ற தகப்பனுக்காக அல்ல, அவன் வரப்போற கிடையாது. என்னை உயிரோடு கூட எழுப்புற என் தகப்பனுக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவரே என் தகப்பன். நம்ம தகப்பன்லாம் செத்த பின்னாடி எண்ணத்திலே வரமாட்டான். அவனை பார்க்கறதுக்கே பயப்படுவோம். எங்க மாமனார் கல்லறை, மாமி கல்லறைலாம் இருக்கு. ஒரு நடுக்கம் தான் கல்லறைட்ட போறதுக்கு. கல்லறைய நம்ம பெற்ற தகப்பன் தாயும் கல்லறை பார்க்கறதுக்கே பயப்படுறோம். அதாங்க நான் சொல்றேன், கடவுள் வேற, மனுஷன் வேற. நம்ம பெற்றவன் வேற, கடவுள் வேற. பெற்றவனா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் பக்கத்துல போகும்போது பிடிச்சிருவானு ஒரு பயம் வரும். அப்பனா இருந்தாலும் பேய வந்து பிடிச்சிருவானு. ஆனா ஆண்டவன் மட்டும் அப்படி கிடையாது. அவன் வரமாட்டான்னு இருதயம் துடிக்குது. ஏன்னா அவர் தான் கடவுள். அந்த எண்ண போக்க பாருங்களேன். பெத்த தாய் தகப்பன் பேய், தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் நம்மளை ரசிக்கிற தெய்வம். சரி, அந்த வசனத்தில் திருப்பிடுங்களேன், இன்னும் கொஞ்சம் திருப்பிடுங்களேன். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்றேன். அத பிரசங்கிச்சான். அதுல முத வார்த்தை, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடையவன் அல்ல அப்படின்றாரு. யாரெல்லாம் குமாரனை, இயேசுவ தேவனுடைய குமாரன் அல்ல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க பிதாவுடையவன் அல்ல அப்படின்றார். அதாவது நல்ல கேரக்டருக்கு, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நல்லதை செய்ய மாட்டான்றார். யாரெல்லாம் இயேசுவே தேவனுடைய குமாரன் அல்ல, இயேசு பெற்றவங்க தான் தாய் தப்புன்னு சொல்றாங்களோ அப்பவே பிதாவுக்கு சொந்தக்காரன் இல்லைன்ற. அப்படின்னா பிதாவுடைய நல்ல நன்மைகளுக்கும் நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரன் அல்ல. அவன் பிசாசுடைய மனுஷனா இருக்கிறான். அவன் தாறுமாறான காரியத்தெல்லாம் செஞ்சிடறான். சரி, நல்ல கேளுங்க. இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று மறுக்கிற ஒரு மனுஷன் பிதாவுடைய அல்ல. எதுக்கு இயேசுவே தேவனுடைய குமாரன் அல்ல என்று மறுக்கிறாங்க? 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயம் தான் மனுஷனை பாவம் செய்ய வைக்குது. இந்த பாவம் செய்ய வைக்கிற ஹார்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால இயேசுவே தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்றாங்க. அது உங்க மனுஷ வாழ்க்கையில அது சரியா பொருந்தும் பாருங்க. 3 காரியம். 1, சத்தியத்தை கேட்காதனாலும் சத்தியத்துடைய வல்லமை தெரியாதனாலும் அவர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள் அப்படின்ற இல்லையா? 1 எல்லாரும் திருப்பிடுங்க. மத்தேயு 26:61 மத்தேயு 27:40 இருக்குது. இயேசு சிலுவையில தொங்குறாரு. தொங்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இவன் நம்மளோட கூட இருக்கும்போது சொன்னான், இந்த ஆலயத்தை இடிக்கவும் 3 நாளில் கட்டவும் அவனால கூடும் என்று சொன்னான். அவன் ஒரு பெரிய பொய்யன், அவன் ஏமாற்று பேர் வழியாகவே அவனை கொல்ல வேண்டும் என்று துடித்தார்கள். அவங்களுக்கு சத்தியம் தெரியல. யோவான்ல இந்த சத்தியத்தை பத்தி சொல்றாரு. யோவான் 2வது அதிகாரம் 19-20 இருக்குது. இயேசு என்ன சொன்னாரா? எருசலேம் ஆலயத்தை பத்தி சொல்லலையாம். எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு யோவான் 2:19-20 இருக்குது, 46 வருஷம் ஆச்சாம். அப்ப கெட்டினவங்க சொல்றாங்க, நம்ம இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆயிருக்கும். இந்த மனுஷன் உடைச்சு போட்டா 3 நாள்ல கட்டிடும்ன்றான். அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆளுடைய சத்தியத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கீழே 3:20 வருது, 2:20 வருது. யோவான் 2:20 அவர் இந்த ஆலயத்தை குறித்து பேசாமல், 46 வருஷமா ஆகிச்சு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆகிச்சு, இந்த ஆலயத்தை குறித்து பேசாமல் தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னாராம். இந்த ஆலயத்தை நீ எப்ப வேணாலும் கொண்டு போடலாம், 3 நாளைக்குள்ள உயிர்ப்பிச்சிரும் அப்படின்ற சத்தியத்தை சொன்னாராம். அவங்களுக்கு புரியல, சத்தியம் புரியாது. நல்லதான் அவங்க இயேசுவை தேவன் இல்லை என்று மறுதலித்தார்கள் இல்லையா? அப்படி சொன்னேன். நான் சொல்றேன், மனுஷனால 46 வருஷம் ஆச்சு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. நான் சொல்வேன், 5 நாளையில நாம் காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவனுக்கு அரை நிமிஷத்துல இந்த ஆலயத்தை உண்டாக்க முடியும். அதுதான் சத்தியம். நான் இப்படி யோசிக்கிறேன். 46 வருஷம் மனுஷனுக்கு ஆயிட்டுன்றார். நான் சொல்றேன், 46ல ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 46,
அதுல 6 எடுத்துருங்க, 4 எடுத்துருங்க, 40 எடுத்துருங்க, இல்லைன்னா 6 தான் இருக்குது. இந்த 6 நாள்ல எல்லாத்தையும் உண்டாக்குறவருக்கு இது எம்மாத்திரம். அப்போ எதை கொண்டு வெறுத்தான் பாருங்க. ஒரு ஆலயத்தை செய்வதற்கு 46 வருஷம் இருக்குது. ஆனா இவன் 3 நாள்ல கட்டிடுவான்றான். அப்ப தப்பு பேசுறான். இந்த தப்பான மனுஷன் தேவனா இருக்க முடியாதுன்னு அவரை மறுதலிக்கிறான். நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய தப்பா தெரிகிற சத்தியம்தான் உங்களை சரியா ரட்சிக்க கூடியது. உலகத்துக்கு இது வேதம் சொல்லுது, சிலுவையை குறித்துள்ள உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்குது. இது அவனுக்கு பைத்தியமா தோணிச்சான். 46 வருஷம் ஆகிச்சு, 3 நாள்ல எப்படிங்க கட்டி எடுக்க முடியும்? பைத்தியமா தோணிச்சான். ஆனா அந்த பைத்தியமாய் உலகத்துக்கு தோன்ற பிரசங்கம் தான் மனுஷனை ரட்சிப்பதற்கு ஏதுவா இருக்குது. நான் சொல்றேன், எது பைத்தியம்? நீங்க பண்டிகைன்னு சொல்லிக்கிட்டு படநடிகை போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு உங்களை திருவிழாவுக்கு அன்போடு கூட அழைக்கிறோம் என்று சொல்றீங்களே, இது பாவம். நீங்க கச்சேரிங்கிற பேர்ல ஸ்திரீகளையும் புருஷர்கள் நிர்வாணப்படுத்தி காண்கிற மனுஷருக்கு பாவத்தை உட்பிரவேசிக்க வைக்கிறீங்களே, இது பாவம். நான் சொல்றேன், அது சத்தியம் அல்ல, அது மூடத்தனம், முட்டாள்தனம். இது சத்தியம். தேவனால் சகலத்தை உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல மாற்றி தர முடியும் என்பது சத்தியம். அது இயேசுவால முடியுங்கிறது சத்தியம். இயேசுவை மறுப்பதற்கு முத காரணம் சத்தியம் இல்லாம. 2 மத்தேயு 27:17 சொல்லுது, பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தால் என்று பிளாத்து அறிந்து. பிளாத்து சொல்ற பொறாமையில் ஒப்பு கொடுத்தாங்களாம். என்ன பொறாமை சொல்றோம்? சத்தியம் தெரியாதவங்க, சத்தியம் தெரியாத ஸ்திரீகள் புருஷர்களை எப்பொழுதுமே அவமானப்படுத்துவார்கள். அது மாதிரி சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஸ்திரீ அல்ல ஆதிலே உண்டாக்கப்பட்டது, புருஷரே ஆதிலே உண்டாக்கப்பட்டான். ஸ்திரீனுடைய சரீரத்தில் இருந்து அல்ல புருஷன் வந்தது, புருஷனுடைய சரீரத்திலிருந்து ஸ்திரீ வந்தார். புருஷன் தேவனுடைய ஆவினாலும் ஆத்துமாலும் உருவாக்கப்பட்டவன். ஸ்திரீ புருஷனுடைய ஆத்மாவிலிருந்து வெளிவந்தவள். ஸ்திரீக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரியானவள் பலிபீடத்துல ஏறி பிரசங்கம் பண்ணுவதற்கு அருகதை கிடையாது. ஏன்னா அந்த பலிபீடம் புருஷர்களுக்காக நியமிக்கப்பட்டது. ஸ்திரீ எங்கேயுமே பங்கு கிடையாது. ஆனா பண்ணிட்டு போறா. இந்த சத்தியத்தை என்னைக்கு உணர்றாளோ, நான் ஒண்ணுமே கிடையாது, புருஷனுக்காக உருவாக்கப்பட்டவள், நான் தாய் தப்பனுக்கு உருவாக்கப்பட்டவன் இல்ல, தாய் தப்பனெல்லாம் உருவாக்கியன்னு புருஷனுக்கு கொடுத்தது தேவன் உருவாக்கியன்னு கொடுத்தார். புருஷன் இடத்துல வந்த ஸ்திரியை புருஷனுக்கு கொடுத்தார். தாயிட்ட இருந்து வந்த ஸ்திரி அல்ல புருஷனுக்கு கொடுத்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்க அம்மா தான் பெத்தாங்க கிடையாது. ஆதி காலம் முதற்கொண்டே நீ இன்னாருக்கும் மனைவியே ஆக வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்த திட்டத்தின்படியே அவர் அதை செய்கிறார். ஏமன் சொல்லுங்களேன். 2 பொறாமை. எதனால பொறாமை பிடிச்சாங்க அப்படின்றேன் நான். எதனால பொறாமை? நல்லா கேளுங்க. ஏன் பொறாமை? இந்த சபைக்கு தான் வரும் சத்தியம் கேட்கிறது. ஏன் பொறாமை? பரிசேயர்களும் நல்ல பிரசங்கம் பண்றாங்க, சதுசேயர் பிரசங்கம் பண்றாங்க, இயேசும் பிரசங்கம் பண்றாரு. இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் போயிட்டாங்க. 1. 2வது, அவங்களும் பேயை துரத்துறாங்க, பேய் போக மாட்டாங்குது. இவரு பேயை துரத்துறாரு, பேய் போயிருது. அவங்க பிரசங்கம் பண்ற ஒரு காணிக்கும் வர மாட்டேங்குது. இவரு பிரசங்கம் பண்றாரு, ஏகப்பட்ட காணிக்கை. இவரு பிரசங்கம் பண்ணும்போது இவருடைய பிரசங்கத்தை தேடி மக்கள் ஓடுறாங்க, இவங்க மக்களை தேடி ஓடுறாங்க. மாறி மாறி கிடக்குது. இவங்க காலையில எந்திரிச்சு இன்னைக்கு யார் வீட்டுக்கு போகணும், நம்ம யாரை சந்திக்க போகணும், பரிசேயர் சதுசேயர் நினைக்கிறாங்க. இயேசுக்கோ எந்திரிச்சவங்க எல்லாரும் இயேசு எப்ப தேடி ஓடன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வித்தியாசமா நடந்ததுனால அவருக்கு எல்லாம் மாறுபாடா நடக்குது, நம்மளுக்கு மாறுபாடா நடக்குன்னு ஒரு பொறாமையில இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு அறிந்து எல்லா அடையாளங்களை காட்டின பின்னாடி கூட பொறாமையினாலே மறுதலித்தார்களாம். ஹலோ, உங்களுக்கு புரியுதா? நிறைய சண்டை எதனால வரணும்? பொறாமை தான் காரணம். அன்னைக்கு எவனோ தப்பா காரியங்களை செஞ்சதை இன்னைக்கு நீங்கள் நம்பி கெட்டு போக கூடாது. நிறைய பேர் பெந்தகோஸ்து வர மாட்டா பாருங்க. ஏன் வர மாட்டாங்கன்னா பொறாமை. அந்த சபைக்கு அவ போறா, நான் அந்த சபைக்கு வரமாட்டேன். என்னமா கேட்டா, அவ கெட்டு போனதுனால, போனவன் நல்லா ஆயிட்டான், அதனால அவன் மேல குற்றம் சுட்டு பொறாமையில வர மாட்டான். நான் சொல்றேன், இயேசுவை மறுதலிப்பதற்கு அவர்கள் கெட்டு போவதற்கு காரணம் பொறாமை. அப்படி போல பொறாமை உங்களுக்குள்ளா இருந்தால் நீங்கள் சரியானவைகளை யோசிக்கவும் சரியானவைகளை நடக்கவும் சரியான பங்கை தெரிந்து கொள்ளவும் உங்களால் கூடாமல் போயிருக்கின்றார். ஆமென். பொறாமை எலும்புறுகின்றார்.
பொறாமை என்ன செய்தான்? என் எலும்பு சொல்றது, என் உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு அதை சொல்லல, அது அவ்வளவுதான் அளவு. அது எனக்கு பொறாமை வந்தவொன்னு சுருங்காது. எலும்பு நம்ம செத்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அதே அளவுல தான் இருக்கும் செத்த பின்னாடி. பொறாமை எலும்பு இருக்குன்னு என்ன சொன்னாருன்னா, என்னுடைய இருதய தெரியும் பாருங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே ஒண்ணு இல்லாம ஆக்கி எனக்கு எடுக்க வேண்டிய நன்மையிலிருந்து நன்மை எடுக்கக்கூடாதபடி செய்யறது, விசுவாசிக்கிறவனே மறுதலிக்க செய்யறது. ஒரு அண்ணன் சொன்னாரு, ஒரு மனுஷனை பார்த்தா எப்பவும் ஒரு பொறாமை வருதான், ஆனா அவருடைய பேசின கிடையாது, அவர் பிரசங்கத்தை மட்டும் தான் கேட்டு பேசினது கிடையாது, எதுவுமே செய்தது கிடையாது. என்ன கேட்டா அவர் கோட்டை சூட்டு போட்டு நல்லா இருக்கிறாரு, அதனால அவரை பார்க்கும்போதே ஒரு பிரசங்கம் நல்லதா இருக்குது, நம்ம பார்க்கும்போது பொறாமை வந்துருது. ஒரு நாள் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டாராம், அதுக்கு அவர் சொன்னாராம், நீ இல்ல உனக்குள்ள பிசாசே வாசம் பண்ணுகிறார், அவன் தான் இந்த மாதிரி பொறாமை பிடிச்சு திடுறான். ஹலோ, புரியுதா? பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்களாம், நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. 3 பெருமை. பெருமையினாலே இயேசுவை, இது நல்லா இயேசுவை மறுதலித்தார்கள். இதுல எல்லாருமே அடிஷன் ஆயிருங்க, ஒரு போத மாதிரி பெருமை. அது என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை சொல்ல நானு. யோவான் 12:42-43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமா விரும்புகிறார்கள். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் இந்த மனுஷன் புகழ்றது நல்லா பிடிக்கும் பாருங்க. அது எப்படி சொல்றாரு, எங்க மனுஷன் எங்க தர்மம் உங்களை புகழ்த்துவான் சொல்றாரு பாருங்க. அங்க இருக்கிற யூதர்களை நிறைய பேர் விசுவாசிச்சிட்டான், அதிகாரிகள் நிறைய பேர் விசுவாசிட்டான். இயேசு தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து விசுவாசிச்சாச்சு. விசுவாச பின்னாடி வாயில அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா அறிக்கை செஞ்சா அவன் ஊரை விட்டு விலக்குவாங்கன்றது வேத வசனத்தில் சொல்லுது. ஒருவன் இயேசு, இங்க நிறைய பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க, ஆமென், நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. ஆனா நீங்க அதிகாரியா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஆனா உங்க ஜனங்கள் மத்தியில் நீங்க தைரியம் சொல்ல மாட்டீங்க, ரெட்டை வேஷம் போடுவீங்க. என்ன காரணம் கேட்கிறாரு, தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மனுஷனால வருகிற மகிமையை அதிகமா விரும்புறாங்களாம். அப்படி விரும்புறான் போட்டு மேல போட்டிருக்கும். அவங்க என்ன விரும்புறாங்களாம், அவர்கள் இயேசுவே தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்லி தேவனை ஆராதிச்சா உங்களுக்கு எனக்கு நடந்த கதை தான் அவங்களுக்கு நடந்துச்சு. அவர்களை தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறம்பாக்குவார்கள். அங்கதான் அவங்க மகிமை வருவாங்க பாருங்க. அவங்க கோயிலுக்கு போகும்போது இப்படி போவாங்க, இங்கெல்லாம் வரும்போது யாரும் மகிமை வர மாட்டாங்க பாருங்க. எல்லாம் போட்டு வருவாங்க, எல்லாரும் அமைதியாட்டே வருவாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி முடியலாம் அப்படி மேல கட்டி அதெல்லாம் தப்பு கிடையாது. பூவெல்லாம் நிறைய வச்சுட்டு பைபிளே இருக்காது கையில, சொட்டு சொட்டு நடப்பாப்புல. ஐ மீன் மாமி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும், குழந்தனுக்கு கப்பல் போறதுக்கு வழி இல்லாம இருக்கும், காப்பு இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டிருப்பாப்புல. ஏன்னா மனுஷனால் புகழ்ச்சி ஏற்பட பாக்குறாங்க. மனுஷன் கூட சொல்லணும், எவ்வளவு காப்பு போட்டிருக்கிற சைலஜா, சேரினுடைய அளவு அழகா இருக்குது பாத்துக்க, எந்த கடையில நீ வாங்கின, இதெல்லாம் கூட சொல்லணும். இங்க சொல்ல மாட்டா. இங்க மனுஷனுடைய மகிமைக்கு யாருமே பேச மாட்டா. இங்க மனுஷனை மதிக்கிறதே கிடையாது. அதான சொல்றோம், மனைவியை மதிக்கவே மாட்டோம் நாங்க. இங்க பெண்களை ஸ்திரீகளை பெருசா மதிக்க மாட்டோம், புருஷர்கள் பாவம் செஞ்சா பெருசா மதிக்க மாட்டோம். இங்க மதிப்பு கிடையாது. இங்க எல்லாருமே உள்ள வரும்போது ஒரு நெருக்கத்தோட வருவாங்க. பாஸ்டர் இன்னைக்கு என்னத்தை போடுறாரு தெரிய மாட்டேங்குது, என்னத்தை சொல்றாரோ என்னத்தை போட்டு குத்துறாரோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பெருமை பாராட்ட முடியும் இந்த இடத்துல ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி நாம எல்லாரும் பிளகினர்கள். அங்க தேவனும் தேவனுடைய வார்த்தை இல்லாதனால அவங்களுடைய மகிமை மனுஷனாலே வருது. இங்க தேவன் இங்க மனுஷனை எல்லாம் அடக்கி போடுறாரு, எல்லாரையும் தன்னுடைய பாதங்களை கொண்டு வர்றாரு. இங்க வார்த்தைக்கு முன்னாடி ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது, வார்த்தைக்கு முன்னாடி ஒருவன் பெருமை பாராட்ட முடியாது, வார்த்தைக்கு முன்னாடி தன்னை மையப்படுத்த முடியாது. ஆனா உலகத்துல அப்படி கிடையாது. இங்க வார்த்தை கிடையாது, தேவன் கிடையாது, மகிமை கிடையாது. எல்லாருமே இவங்க தங்களை தாங்களே மகிமைப்படுத்துறது. கொடி மரத்துக்கிட்ட 4 பேர் இப்படி சாஞ்சிடுவா, பிரேசலிட்டு போட்டுக்கிட்டு வேணும்னே முடி அப்படி தூக்கிட்டு பாத்துறீங்களா நீங்க? அமேன் சொல்லுங்களேன், ஒருக்கா சொல்லுங்களேன். அவங்கள தங்களே தாங்களே மகிமைப்படுத்துறாப்புல. அப்புறம் கோயில அவங்க சொல்லணும், ராபர்ட் ப்ரூஸ் காணிக்கை 7000 கொடுத்தாரு. அன்னைக்கு ஃபுல்லா அவர் வண்டி அந்த ஊரை சுத்திட்டே இருக்கும். கொடிமரத்தை கொஞ்ச நேரம், கோயில கொஞ்ச நேரம். ராபர்ட் செஃபினி அப்படி கொஞ்சம் சுத்துவாரு. இந்த வாரம் போட்டியில் ராபர்ட் சக்கனா 8000 அப்படி சொல்லும்போது ஊருக்காரெல்லாம் பார்க்கணும், நிறைய கொடுத்திருக்க பெருமை. அந்த அந்த மனுஷனாலும் வருகிற மகிமை. வேற கல்யாணத்துக்கு எல்லாருமே போயிடணும் அவங்க கூட. ஓய்வு நாள் கல்யாணத்துக்கு, கல்யாணமா ஓய்வு நாளா, ஓய்வு நாளத்துக்கு போட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்படி போயிடணும். பிள்ளைக்கு சடங்காயிட்டா, அது முன்னாடிலாம் சடங்காகனா பிள்ளைய வெளியே காட்ட மாட்டா, இப்ப போஸ்டர் போட்டு காட்டிடுவாப்புல. எல்லாத்தையும் போட்டு எடுத்து எப்படியாவது மனுஷ மகிமை அவங்களுக்கு வரணும் பாருங்க. அதனால தேவண்ட போனா மகிமை எதிர்பார்க்க முடியாது,
தேவன்ட போனா வல்லமை எதிர்பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமைகள் எதிர்பார்க்கலாம். மாம்ச மகிமை இங்க கிடைக்காது. இங்க ஒருவருக்கு ஒருவர் புகழ மாட்டா. பாத்திரிக்கலாம் ஆவிக்குரிய சபையில யாரும் பேச மாட்டா, மாற மாற சாரி நல்லா இருக்கும் பேச மாட்டா, சரி நல்லா இருக்கும் பேச மாட்டா. ஏன்னா உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது. ஒருவரை எழுப்பி கொள்ளக்கூடாதபடிக்கு தேவனானவர் எல்லாரும் கொட்டி வச்சிருக்கிறாரு, எழுப்பி பேச முடியாது. அங்க அப்படி கிடையாது. சாமியார் இதெல்லாம் பற்றி பேச மாட்டார். நாம் கொடியேற்றுவோம், 7வது மாசம் நம்மளுக்கு பண்டிகை, நாம் உபாச நாளுக்காக கஞ்சி ஊத்துறோம், வந்து தின்னுட்டு போங்க, இதைத்தான் பேசுறது தவிர ஹார்ட்ல இருக்கிற பாவத்தை பத்தி பேச மாட்டாரு, நம்ம அடைய வேண்டிய பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டார். அதனால அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நம்மளை தள்ளி விடுவார்கள். நம்மளுக்கு மனுஷனாலும் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி கிடைக்காம போயிரும். இதோட இன்னொரு பெரிய புகழ்ச்சி இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் பெரிய புகழ்ச்சி பாருங்க. அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அவங்க மைனி, பேய் பிடிச்சு செத்தாலே இஞ்ஞாசியா, அவளோடு கூட கல்லறையில் ஒரு இடம் வேணும். அதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு. நான் வந்து இந்த கல்லறைக்கு இங்கதான் என்னை புதைக்க வேண்டும். இந்த தேவனுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலையும் மனுஷனால புகழப்படணும். அவங்க சொல்றாங்க, நான் செத்த பின்னாடி இதுல அழகா டைல்ஸை போட்டு மார்பலை போட்டு சூசமரியான் எம்எல்ஏ அப்படி நீங்க போடணும், அப்பா செத்த பின்னாடி செய்வியா, இப்படி மனுஷனால வருகிற மகிமை எதிர்பார்க்கறதுனால இயேசு தேவன் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச பின்னாடி கூட அவரை வெறுக்கிற, எனக்கு வேண்டாம், அவர் எனக்கு வேண்டாம். மனுஷனால் மகிமை. ஜானகி நல்லா இருக்கிறியா, நீ ஜானகி சாப்பிட்டியா, பிள்ளைலாம் எப்படி இருக்குது, ஊர்ல இருந்ததான் கேட்பா. உங்களுக்கு வந்து ஊர்ல இருந்து அந்த கோயில தர்ற அந்த ஒரு புக்கிரிக்கு பாருங்க, அதை புடுங்கிட்டானா உங்களை யாரும் விசாரிக்க மாட்டா. உங்களுக்கு இருதயம் சுதந்திரம், ஐயோ யாருமே நம்மளை வந்து சரியா கவனிக்கலையே, பக்கத்து வீட்டுக்காரி கூட மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறாளே, அவளை நம்மளை விசாரிச்சாலா, ஒரு ஃபீல் வருது பாருங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், அதை விரும்புறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அதை விரும்ப மாட்டான். நான் சொல்றேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். நான் சொல்றேன், மனுஷனால் வருகிற மகிமையை பார்க்கிறோம், புருஷனாலும் மனைவினாலும் வருகிற மகிமை பாக்கியம் உள்ளது. நீங்க மனுஷனால மகிமை வரும் பாத்தீங்கன்னா புருஷனும் ஸ்திரியும் மனைவியும் கண்டிப்பா இடருவா. தேவனால் மகிமை வரும் பாத்தீங்கன்னா மனைவியும் புருஷன் இடர மாட்டான். இதை நம்புறவன் சாதிப்பான், நம்ப எல்லாம் ஆயிடுவான். ஆமேன் சொல்லுங்களா, ஏமேன். எத்தனை பேர் இந்த மகிமை வேணும்? நான் அடிச்சுதான் பேசினேன், ஆவிக்குரிய பொண்ணாதான் கெட்டுவேன். ஏன் தம்பி நீ கெட்ட மாட்டேன்? எனக்கு காசு வளர்த்தி வயசு முக்கியம் இல்லை, வாழ்க்கை முக்கியம். என்னை கட்டுனா என்னோடு கூட சாகிறதுக்கும் துணிகிற ஒரு மனுஷன் தேவை. எனக்கு இன்னைக்கு நான் திடகாத்திரம் இருக்கேன், ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன், நாளைக்கு ஒரு நோய் வரலாம், என் கால் இழுத்துக்கலாம், கேன்சர் வரலாம், என்னை எடுத்து பாடையில போட்டு என்னை பராமரிக்கிற ஒரு பொண்ணு தேவை. அது ஆவிக்குரிய சபையில தான் கிடைக்கும், சத்தியத்தை அறிந்தவள்கிட்ட தான் கிடைக்கும், சத்தியம் ஈரத்துல இருக்கிறவள தான் பார்க்க முடியும். அப்படிதான் பார்த்து கட்டுறது. ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், இந்த பக்குவம் எங்கிருந்து எனக்கு கிடைச்சிது? காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, மனசுல மகிமை தேவையில்லை, என்னை பார்ப்பதற்கு ஒரு ஆள் கிடைச்ச போதுங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த பரிசுத்த வேதாகம் இயேசுவை விசுவாசிக்க சொல்லுது. உலகத்தை விட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுக்கு பின்னாடி போன பின்னாடி நீதி இருதயம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நீதி இருதயம் என்னை நல்ல வழிகளில் திருத்தியது. எங்க அம்மா சொல்லுது, நீங்க தான் பொண்ணு கொட்டணும், எங்க அக்கா சொல்ல இங்கதான் பொண்ணு கொட்டணும். யார் ஒருவன் பைபிள் ஆழமா மூழ்கி இருந்து அதை தியானிச்சு தேவனுக்குள்ள கட்டப்படுறானோ, நான் சொல்லுவேன், நீங்கள் திருமணம் கட்டும் போது இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஒருவன் எங்கே அதிகமாய் ஒருத்தி எங்கே அதிகமாய் தன்னை நிலநாட்டி காட்டுறாளோ அவளை திருமணம் கட்டு, உனக்கு நீதியும் சாந்தமும் தேவனான நன்மை உண்டாகும். வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். படிச்சிருக்கீங்களா நீங்க பைபிள்? மனைவிய ஒரு வசனம் சொல்லுது, தேவனை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நான் சொல்றேன், இது எத்தனை பேருக்கு சாத்தியம்? யாராவது ஒரு ஆளுக்கு தான் சாத்தியம். நான் சொல்றேன், யாரு ஒரு மனுஷன் தேவனை கண்டடைகிறானோ அந்த மனுஷன் தேவனை கண்டடைஞ்ச ஒரு ஸ்திரிய அவன் கண்டடைந்தால் அவன் பாக்கியவான். ஆமென்.